பிரேஸ் த லார்ட். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மையும் நமக்குண்டான சகலவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம்! அது சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியும். ஒருவேளை திருமணம் பண்ணி நீண்ட நாட்களாகி ஒரு பிள்ளை பேறு வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கட்டாயம் அதை நான் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த தேவன், உங்களையும் நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, உன் நிலத்தின் கனியும். எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் பண்ணி அதை தண்ணீர் பாய்ச்சி என்னென்னவோ பண்ணி பார்த்தாலும் வளராது. அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனவேதனை இருக்கும், ஐயோ ஒரு விளைச்சல் இல்லையே என்று. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், ஒரு விளைச்சலின் பலனை நீ கண்டு தேவனை நீ ஸ்தோத்திரிப்பாய். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் வளர்க்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நிறைய முட்டைகள் எடுப்பீர்கள். நிறைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் நெஞ்சம் நம்மெல்லாம் எதையுமே நிராகரிக்க முடியாது. ஈவன் இன் மைன்யூட் திங்ஸ் the Lord will bless us and increase us. நமக்கு ஒருவேளை அது அற்பமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு திட்டவட்டமாய் தேவன் சொல்லுகிறார், உன் கரத்தின் கிரியைகளை, உன் மந்தைகளை, உன் கற்பத்தின் கனியை, உன் விளைச்சல்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு காரியம், நம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். God will really bless us and increase us in all levels of life. May God bless you with this prophetic word today. Amen.